الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: هل أتاك حديث ضيف إبراهيم المكرمين. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் قد كان لكم أسوة حسنة في இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி பல்வேறு படிப்பினைகள் இருக்கின்றது என்று அல்லாஹ் கூறுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டிய பல அம்சங்களை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் நான் வைத்திருக்கின்றேன் என்று கூறுகிறார். அந்த அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பல்வேறு தனிச்சிறப்புகளில் ஒன்று விருந்தோம்பல். தன்னுடைய இல்லத்திற்கு, தன்னுடைய இருப்பிடத்திற்கு வருகின்ற விருந்தினர்களை விருந்து உபசரிப்பதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய முன்மாதிரியாக இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விருந்தோம்பலை குறித்து கூறினார்கள்: கான அவ்வல மன் ضيف الضيف இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். விருந்தினர்களை உபசரிப்பதில் முதன்மையான நபராக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திகழ்ந்தார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நிகராக விருந்து உபசரிப்பதில் யாரையும் பார்க்க முடியாது. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய நூலில் இஹ்யாவில் எழுதுகிறார்கள்: ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாப்பிட நினைத்தால் தனியாக சாப்பிடவே மாட்டார்கள். அவர்களுடைய வீட்டில் விருந்தினர்களோடு தான் சாப்பிடுவார்கள். வீட்டில் யாரும் விருந்தாளி இல்லை என்றால் யாரேனும் ஒருவரை அழைத்து வந்துதான் சாப்பிடுவார்கள். அதற்காக பல மைல் நடந்தும் செல்வார்கள். யாராவது ஒருவரை அழைத்து வந்துதான் சாப்பிடுவார்கள். அவர்களுடைய எண்ணப்படி அல்லாஹ் தஆலா யாராவது ஒருவரை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சாப்பிடுவதற்கு அல்லாஹ் அனுப்பி வைத்து விடுவார் என்றும், முதலில் இந்த உலகத்தில் விருந்தினர் மாளிகையை கட்டியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். இன்று நாம் பார்க்கிறோம், ஒரு நாட்டிற்கு, ஒரு ஊருக்கு விருந்தினர் மாளிகை என்றெல்லாம் இருக்கிறது. அந்த விருந்தினர் மாளிகையை முதலில் ஏற்படுத்தியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு 2 வாசல், பிரமாண்டமான ஒரு கட்டிடம், அதில் முன்னால் ஒரு வாசல், அதில் வழியாக நுழைவார்கள், சாப்பிடுவார்கள், பின்வாசல் வழியாக வெளியே சென்று விடுவார்கள். உள்ளே நுழைபவர்களுக்கு இடையில் இருக்காது. உள்ள வந்துகிட்டே இருக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, பின்வாசல் வழியாக வெளியே சென்று கொண்டே இருக்கலாம். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள்: அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பெரிய செல்வ செழிப்பையும் அல்லாஹ் வழங்கியிருந்தார். அவர்களுடைய இந்த எண்ணத்தை பொறுத்து விருந்து உபசரிக்க வேண்டும், ஏழை எளியோர்களுக்கெல்லாம் உணவு கொடுக்க வேண்டும் என்ற அவருடைய எண்ணப்படி அல்லாஹ் தஆலா நல்ல செல்வ செழிப்பையும் பணிவிடை செய்வதற்கு பல நபர்களையும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தார். அவர்கள் விருந்தினர் மாளிகையை அமைத்து அதில் 2 வாசல்களை கட்டி ஒரு வழியாக வருவார்கள், சாப்பிடுவார்கள். அப்படியே வெளியில் செல்லும் பொழுது அங்கு ஒரு மேஜையின் மீது துணிமணிகளும் வைக்கப்பட்டிருக்கும். கோடை காலத்திற்கு தோதுவான ஆடைகள் கோடை காலத்தில் வைக்கப்பட்டிருக்கும். மெல்லிய ஆடைகள், பருத்தி ஆடைகள். குளிர்காலமாக இருந்தால் கம்பளி ஆடைகள் வைக்கப்பட்டிருக்கும். சாப்பிடக்கூடியவர்கள் சாப்பிட்டு விட்டு தனக்கு தேவையான ஆடைகளையும் எடுத்துக்கொண்டு வெளியில் செல்வார்கள் என்பதாக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த விருந்தோம்பல் எந்த அளவிற்கு ஆச்சரியம் அளிக்கக்கூடியதாக இருந்தது என்பதை குறித்து அல்லாஹ் தஆலா
தன்னுடைய திருமறையில் ஒரே நிகழ்ச்சியை 2 இடத்தில் பதிவு செய்கிறார். காரணம், அவருடைய விருந்தோம்பல் அவ்வளவு ஆச்சரியம். யாருக்கு விருது கொடுத்தார்கள் தெரியுமா? மலக்குமார்களுக்கு விருது கொடுத்தார்கள். எப்படி? மரியம் அலைஹிஸ்ஸலாம் ரூஹை ஊதுவதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். வந்தால் மனித தோற்றத்தில் தான் மலக்குமார்கள் சில சமயங்களில் காட்சி அளிப்பார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் பயந்துட்டாங்க. அன்னி ஆண் என்று நினைத்து இன்னி உஈது பிர்ரஹ்மான் இன் குன்த தகியா, அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்தா இங்கிருந்து போயிரங்கள் விரட்டினாங்க. என்னடா மனிதன் என்று நினைத்துக் கொண்டு. இதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனிதர்கள் என்று நினைத்துக் கொண்டு என்ன செய்தார்கள்? வந்த அந்த விருந்தினர்கள், அல்லாஹ் சொல்கிறான் மலக்குமார்கள் என்று சொல்லவில்லை, அல்லாஹ்வே என்ன சொல்றான்? விருந்தினர்கள் தான். என்ன காரணம் எழுதுறாங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வந்தவர்கள் விருந்தினர்கள் இல்லை, ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கவனிச்ச கவனிப்புல அல்லாஹ்வே விருந்தினர்கள் தான். வந்த அந்த விருந்தினர்களுடைய நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியுமா என்று ஆச்சரியத்தை எழுப்புகிறான். எடுத்து சொல்கிறான், வந்த மாணவர்கள் சலாமன் என்று கூறினார்கள். அரபு இலக்கணப்படி சலாமன் என்று சொன்னால் உங்கள் மீது அல்லாஹ்வினுடைய சாந்தி இப்பொழுது நிலவட்டும், இப்பொழுது என்ற கருத்து அதை நுழைந்து கொள்ளும். அதற்கு பதில் சலாம் சொல்லும் பொழுது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சலாமுன் என்று சொன்னார்கள். சலாமுன் என்று சொன்னால் எப்பொழுதும் நிரந்தரமாக உங்கள் மீது சாந்தி நிலவட்டும். இதிலிருந்து கூறுகிறார்கள், வந்த விருந்தினர்கள் சலாம் சொல்வதை விட முகமலர்ச்சியாக என்ன செய்யணும்? நாம சலாம் சொல்லணும். இப்ப என்ன விருந்தாளி வந்து அஸ்ஸலாமு அலைக்கும்னா ஏண்டா வந்தோம், அவர் அஸ்ஸலாமு அலைக்கும்னா நாம் என்ன செய்யணுங்க? வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுனா அவர் பரக்கத்தா வருவாரு. எனவே சலாம் சொல்லும் பொழுதே நம்முடைய சலாம் அவர் சொன்ன சலாமை விட எடுப்பாக இருக்க வேண்டும். அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுனா நம்ம என்ன செய்யணும்? எல்லாம் சொல்லி முடிச்சுட்டாருன்னா வாய் நிரம்ப முகமலர்ச்சியோடு சலாம் சொல்ல வேண்டும் என்ற கருத்தை எழுதுகிறார்கள். இரண்டாவது, அங்க ஒரு வாசகம் வருது, என்னன்னா கௌமும் முன்கரும், அதாவது இவர்கள் தெரியாத நபர்களாக இருக்கிறார்களே அப்படின்னு உள்ளத்துல நினைச்சாங்க. வந்தவர்கள் புது ஆளா இருக்கு, இது வரைக்கும் இவங்க வந்ததே இல்லையே, புது தோற்றம், ஏற்கனவே பழக்கம் இருக்க மாதிரி தெரியல, அந்த வந்தது யாருன்னே தெரியல அப்படின்னு உள்ளத்திற்குள் யோசித்தார்களாம். என்ன செய்யல? உங்களை யாருன்னே தெரியலையே, நம்ம என்ன செய்வோம்? உட்கார வச்சுட்டு யாரு சொல்லுங்க அப்படின்லாம் கேட்போம். அவர் நம்மளுக்கு கொஞ்சம் அப்படின்னு வரும்போது என்ன செய்வோம்? லேசா தண்ணி கொண்டு வரணும். இன்னும் கொஞ்சம் அப்படியே ரொம்ப வேண்டப்பட்டவர், நமக்கு லாபம் தர மாதிரி இருக்குதுன்னா டீ, அதுக்கப்புறமா தான் என்ன செய்வோம்? கை கழுவுற பழக்கம்லாம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், கௌமும் முன்கரும், வந்தவர்கள் யார் என்றே தெரியவில்லை. முன்கரூன் என்று சொன்னால் சுத்தமா தெரியல, அறிமுகம். இந்த முன்கர் நக்கீர், கபரஸ்தான்ல வச்சவனே கபர்ல வச்சவனே 2 மலக்கு வருவாங்க. யார் அந்த 2 மலக்கு அப்படின்னா அவங்க பேரு முன்கர் நக்கீர், அறிமுகம் இல்லாதவர்கள். என்ன சொல்லுவாங்க? உள்ள போய் வச்சவனே நான் பிரைம் மினிஸ்டர் வந்திருக்கேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது. கேட்க கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லணும். நான் அப்படி நீ இப்படி அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அதான் முன்கர். தெரியாதுன்றோம், உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாது, நாங்க கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லணும், அதுதான் முன்கர் நக்கீர். இப்ப இந்த வந்த மலக்குமார்களும் யார் என்றே தெரியவில்லை. தெரியாவிட்டாலும் கூட என்ன செய்தார்கள்? அதுதான் ஆச்சரியம். ராக இலா அஹ்லிஹி. இந்த ராக அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்படியே சத்தம் இல்லாமல், தமிழ் சொல்வார்கள் சந்தடி இல்லாமல், யாருக்கும் தெரியாமல், ஃபராக அப்படின்னா அப்படி நழுவி சென்றார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? டீ ஏற்பாடு பண்ற மாதிரி, சாப்பாடு ஏற்பாடு, அந்த ஆக்ஷன்லாம் எதுவுமே பண்ணலையா? இன்னைக்கு சில பேர் அப்படி டீவாங்க, அதுக்கெல்லாம் வேணாங்க அப்படியாவது அப்படின்னு இந்த மாதிரி இந்த பாவனை எல்லாம் அங்க இல்லை, தெரியாம ஏற்பாடு பண்ணாங்க. இப்படி தெரியாம வந்த விருந்தினருக்கு என்ன செய்யக்கூடாது? என்ன ஏற்பாடு பண்றதே தெரியக்கூடாது. இவர் என்ன செய்யறது? தெரியற மாதிரி ஏதாவது பேசுறது தெரிஞ்சுக்கிட்டே நம்ம ஏற்பாடு பண்றாங்களே நம்மளுக்கு தெரியுதேன்னா அவர் சும்மா இருப்பாரா? வேணாம் 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 வரா, அப்படி வேணாவா, சரி வேணாம் அப்படி விட்டுற வேண்டியது. இந்த மாதிரி இதற்கு கூட சந்தர்ப்பம் கொடுக்க கூடாது. தன்னுடைய குடும்பத்தாரின் பக்கம் நழுவி சென்றார்கள், தாமதம் இல்லாமல். உடனடியாக பொரித்த காளக்கன்றை கொண்டு வந்து வைத்து விட்டார்கள், உடனடியாக. அதே போலதான் இது சொல்றாங்க, விருந்தினர்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, வந்த விருந்தினர்களுக்கு உடனடியாக தண்ணி கொடுக்கணும், உடனே டீ, கொஞ்ச நேரத்துல சாப்பாடு, இப்படிதான் இருக்கணுமே தவிர
வந்தவங்க இருந்தாலும் சாப்பாடு கொடுக்க மாட்டார் போல, ஏதாவது ஹோட்டலை பார்த்து போயிடலாம்னு நினைக்கிற அளவுக்கு டிலே பண்ணியா கொடுக்குறது. வந்தவங்களுக்கு சாப்பாடு போட மாட்டார் இவர் அப்படின்ற மாதிரி ஆயிடக்கூடாது. உடனடியாக ஏற்பாடு செய்ய வேண்டும். அதுல குறிப்பாக என்ன அப்படின்னா 2 விஷயம் கவனிக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே செல்கிறார்கள், அவர்களே பணிவிடை செய்கிறார்கள். வந்த விருந்தினர்களுக்கு நாம எவ்வளவு வசதி வாய்ப்புல இருந்தாலும் சரி அப்படியே கையை கட்டிக்கிட்டு அப்படியே சாஞ்சி உட்கார்றது இல்லை, கொஞ்சம் இறங்கணும். விருந்தோம்பல் என்றால் என்ன, விருந்து உபசரிப்பது என்றால் என்ன அப்படின்னா, அன்புடன் முகமலர்ச்சியுடன் வரவேற்று பணிவை வெளிப்படுத்துவது. பணிவை வெளிப்படுத்துவது அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்படி கூட சொல்லலாம், வந்தவர்களுக்கு மரியாதை கொடுப்பது. இதுதான் முதல்ல. இவரோடு தண்ணி கொண்டு வா, சாப்பாடு கொண்டு வானா. சில சமயங்கள்ல அந்த 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 வேலைக்காரங்களை திட்டுறது வந்த விருந்தாளிக்கு முன்னாடியே அவர் நினைப்பாரு, இப்ப திட்டு அவருக்கு கொடுத்து அடுத்து நமக்கு தான் வேணும், சீக்கிரம் போயிடலான்னு போயிடுவார். கிதாப்ல எழுதியிருக்காங்க, விருந்தாளிகள் வந்தால் வீட்டில் இருப்பவர்களை திட்டாதீர்கள், விருந்தாளிகள் வந்தால் வேலை செய்பவர்களை திட்டாதீர்கள், விருந்தாளிகள் வந்தால் மனைவி மக்களை திட்டாதீர்கள். அது அவருக்கு கூட உள்ளத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். கொஞ்சம் கோபக்காரதான் இருப்பார் போல, சரி ஒரே நல்ல காலி பண்ணிடுவோம் என்று நினைக்க கூடாது. அதே போல மிக முக்கியமாக இலா அஹ்லிஹி, எங்க போனாங்க அப்படின்னா வீட்டிற்கு சென்று வீட்டாரிடம் சென்று குறித்த காலக்கன்றை கொண்டு வந்து வைத்தார்கள். இன்னைக்கு ஆர்டர் எனது விருந்தாளி வந்திருப்பாங்க, கவனிக்கிறார், நல்லா கவனிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் விருந்தே ஃபர்ஸ்ட் உணவே என்ன செய்யறாரு, ஹோட்டல்ல ஆர்டர் பண்றாரு. வந்த விருந்தினர் நினைப்பாரு, ஓ ஹோட்டல்ல இருந்து வந்திருக்கா, 2வது வேலையுமா ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணுவாரு, அதனால போயிடும். என்ன செய்யணும்? இலா அஹ்லிஹி. இங்க 2 விஷயம் இருக்கு. ஒன்று, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே பணிவிடை செய்கிறார்கள். 2வது, வீட்டார்களும் சேர்ந்து உணவு சமைக்கிறார்கள், மனைவியும் சேர்ந்து உணவு சமைக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம வீட்டில் போய் சொல்லணும். சும்மா ஆர்டர் பண்ணிடுறது இதெல்லாம் விருந்தினர்களை உபசரிப்பதாக ஆகாது. அதாவது அந்த கிதாப்ல தஃப்சீர்ல என்ன எழுதுறாங்கன்னா, இலா அஹ்லிஹிக்கு அந்த குடும்பத்தார்களும் விருந்து உபசரிக்க தயார் நிலையில் இருந்தார்கள். வீட்டில் மனைவி மக்கள் கூட யாராவது வந்தா கவனிக்கணும் என்பதில் தயாராக இருந்தார்கள் என்ற விஷயத்தை எழுதுகிறார்கள். அந்த குர்ஆனுடைய வசனத்துல இன்னொரு இடத்துல வரும்போது ஃபமா லபிஸ, வந்த விருந்தாளி அஞ்சா அபிஇஜின் சமீன், கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதற்குள்ளாக வீட்டார்கள் தயார் செய்து காளை கன்றை பொறித்து வைத்தார்கள். இந்த காளை கன்று என்ற வார்த்தையிலிருந்து ஒரு விஷயத்தை சொல்றாங்க. நிறைய பேருக்கு சில சமயம் நம்ம முஸ்லீம்கள் கூட எங்களுக்கு மாட்டுக்கறினா பிடிக்காது, என்ன மாட்டுக்கறி பிடிக்காது, என்னமோ பெரிய உயர்தர சைவம், இவங்க என்னமோ மாட்டுக்கறி சாப்பிட்டு பார்த்தா தானங்க தெரியும். அதையும் குறிப்பாக சமீன், கொழுத்த காளை கன்று சாப்பிட்டு பாருங்க, ஆட்டுக்கறியை விட டேஸ்டா இருக்கும். ஆட்டுக்கறியை விட அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் சொல்றேன், யாரும் தவற நினைக்காதீங்க. சாப்பிட விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க, அது வேற விஷயம். ஆனா அதை சாப்பிடாததை பெருமையா காட்டாதீங்க. சாப்பிடாம இருக்கிறதுல பெருமை இல்லை, சாப்பிடுறதுல பெருமை. நாங்க மாட்டுக்கறி சாப்பிடுவோம், கொழுத்த காளை கன்று. ஏன் இந்த வார்த்தை வருது? இதையே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்தாங்கன்னா, அதுதான் மிகச்சிறந்த உணவு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிகச்சிறந்ததை கொண்டு வந்து வைக்க வேண்டும். நம்ம என்ன செய்யறது? மிகச்சிறந்த உணவுலாம் வச்சுருது, பாதாம் பிஸ்தா அதெல்லாம் வராது, வேர்க்கடலை கொண்டு வந்து வச்சுருது. வீட்டில் பாதாம் இருந்தால் அதை கொண்டு வரணும், பிஸ்தா இருந்தால் அதை கொண்டு வரணும், நல்ல உணவை கொண்டு வரணும். வந்த விருந்தாளிக்கு தன்னிடம் இருப்பதில் மிகச்சிறந்ததை கொண்டு வந்து வைக்க வேண்டும். அடுத்து வருது கிட்ட கொண்டு வந்து வைக்கிறாங்களா, அதுல இருந்து சொல்றாங்க விருந்தினர் கிட்ட வச்சு அவங்கள இங்க வாங்க, அங்க உட்காருங்க, இங்க உட்காருங்க அப்படின்னு சொல்றதை தவிர்த்து, முடிந்தவரை தவிர்த்து நாம அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். கொடுத்துட்டு சொல்றாங்க, அதான் தரக்கணும், என்ன சாப்பிட மாட்டீங்க, சாப்பிடுங்க. என்ன செய்யக்கூடாது? வச்சுட்டு அப்படியே சில பேர் அடுக்குவாங்க, நல்லா அப்படியே அவட வாயில ஒரு வார்த்தை வராது, அதனாலே என்ன செய்யுது, அடிக்க வச்சுட்டாங்க, சாப்பிடுதுன்னு ஒரு வார்த்தை மனசு வாயில வர மாட்டேங்குது அப்படின்ட்டு எடுக்கவே மாட்டாங்க கடைசி வரைக்கும். அதுவும் நல்ல நல்ல ஐட்டத்தை வச்சுட்டாங்கன்னு வைங்க, இந்த பாதாம் பிஸ்தா நல்ல நல்ல அப்படியே வச்சுட்டாங்கன்னா சாப்பிடுதுன்னு சொல்ல மனசு வராது. அந்த மாதிரி வீட்டில் தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. அவங்க அடிக்கதான் வைப்பாங்க, காட்சி பொருளாக வைப்பார்களே தவிர வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரலைன்னா என்ன விருந்து உங்களுக்கு நீதிக்குரியது. வச்சு எடுத்து வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லணும், எடுத்து வைக்கணும். இதெல்லாம்
ஈமானின் அடையாளம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பக்கூடியவர்களாக இருந்தால் உங்களிடத்தில் வரக்கூடிய விருந்தினர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். விருந்தினர்களை கண்ணியப்படுத்துங்கள் என்று சொல்லும் பொழுது நபி அவர்கள் பயன்படுத்துகின்ற வார்த்தை என்ன? அல்லாஹ்வின் மீது ஈமான் இருந்தால், மறுமையின் மீது ஈமான் இருந்தால் நீங்கள் வருகின்ற விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துங்கள். இனி சாதாரண நினைக்கிறோம், எந்த விருந்தாளி வர்றதில்லை. சில வீடுகள் சஹாபாக்கள் அலி ரலியல்லாஹு பத்தி வருது, கொஞ்சம் விருந்தாளி வரலன்னா என்ன நினைப்பாங்களா தெரியுமா? என்னன்னு தெரியலையே, விருந்தாளியே வரலையே, அல்லாஹ் எவ்வளவு கோவப்பட்டாரு. இன்னைக்கு வாரம் கழிந்து விடுகிறது, மாதங்கள் கழிந்து விடுகிறது, வருடம் கழிந்து விடுகிறது. சில பேர் வீட்டுக்கு விருந்தாளியே வர்றது. அப்படியே வந்தாலும் இந்த ஆள் இருக்கிறது இல்லை. எஸ்கேப். எப்பயாவது இந்த பத்திரிக்கை வைக்கிறதுக்கு இது மாதிரி வருவாங்கல்ல, கரெக்டா குச்சி வச்ச மாதிரி அவர் வர்றதும் இவர் எஸ்கேப் ஆகுது கரெக்டா இருக்கும். வந்த மனுஷன் பார்ப்பாரு, ஆம்பளை இல்லை, என்ன செய்வோம், சரி வான் மனைவியோடு சேர்ந்து போயிடுவார். ஏன்னா மனைவி கூப்பிட்டு வந்திருக்கிறாரு, பெண்கள் வீட்டில் இருக்காங்க, மனைவி அந்த வீட்டு பெண்களோட பேசுறாங்க. இவர் என்ன செய்வாரு? சோபாலே வல்லர் தனியாக உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. உடனே போலாம் அப்படின்னு போயிடுவார். அதனாலே எஸ்கேப் ஆகுறாரு. இது ஏதோ விளையாட்டாக சொல்கிறேன் என்று நினைக்காதீர்கள். இன்று வரை இந்த மாதிரி சிந்தனையுடையவர்கள் இருக்கிறார்கள். யாராகவும் குறிப்பாக மனைவியுடைய சொந்தக்காரங்க வராங்கன்னு வைங்க, இவர். அதே போன்று இந்த வீட்டார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வீட்டார்களும் தயார் நிலையில இருந்தாங்கல்ல, மனைவிமார்களை தயார்படுத்தி வைக்கணும். விருந்தினர்களை உபசரிப்பது அவ்வளவு பரக்கத். கடைசியாக என்ன வருகிறது தெரியுமா? அந்த வந்த மலக்குமார்கள் சொல்லிட்டு போனாங்க, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு குழந்தை பிறகுன்னு சொல்லிட்டு போனாங்க. இப்ராஹிம் அந்த உபசரிப்பு யார் தெரியுமா கவனித்தது? சாரா. நாமெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லும் போது யாருடைய பேர் வரும்? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் பேர் வரும். சாரா அவர்களுக்கு குழந்தையே இல்லை. சாரா அவர்களுக்கு குழந்தை இல்லை. அதனாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜரை கல்யாணம் பண்ணாங்க. திருமணம் முடித்து சில நாட்களில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க. இப்பதான் சாராவுக்கு கொஞ்சம் மன வருத்தம். ரெண்டாவது கல்யாணம் பண்ணாங்க, உடனே குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு ஒரு மனத்தாங்கல் தாங்க முடியல. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சாரா அவர்கள் வருகின்ற விருந்தினர்களை உபசரிப்பதில் உதவிய காரணத்தினால் அந்த மலக்குமார்கள் சொல்லிட்டு போனாங்க, அல்லாஹ் இன்னும் கொஞ்ச நாள்ல சாரா அவர்களுக்கு குழந்தை செல்வத்தை தருவார். இதுதான் விருந்தினர்களின் பரக்கத்தின் எழுதுறாங்க தஃசீர்ல. வந்த மலக்குமார்களுடைய அசல் நோக்கம் என்ன தெரியுங்களா? லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தை அல்லாஹ் அழிக்க போகிறான், அழிப்பதற்காகத்தான் அந்த மலக்குமார்கள் வந்தார்கள். அவர்கள் வந்த நோக்கம் என்னன்னா, லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சமுதாயத்தை அழிப்பதற்கு வந்த மலக்குமார்கள். சொல்லிட்டு போலான்னு வந்தாங்க. தஃசீர்ல வருது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு போனாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதறாங்க. அப்பதான் சொல்றாங்க, பதறாதீங்க, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறகு இஸ்ஹாக். இந்த லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை அழிச்சிருவேன், ஆனா உங்களுக்கு இப்போ ஒரு குழந்தை பிறகு இஸ்ஹாக். அது எப்படிப்பட்ட குழந்தை என்றால் அதன் மூலம் பல நபிமார்கள் வருவார்கள். இதுதான் விருந்து உபசரிப்புடைய பரக்கத்தில் எழுதுகிறார்கள். கணியத்துக்குரியவர்களே, ஒரு ஹதீஸில் வருகிறது, புகாரியில் வருகிறது, அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே அனைவர்களையும் அல்லாஹ் நிர்வாணமாக எழுப்புவான். நிர்வாணமாக எழுப்புவான். யாரிடத்திலும் ஆடை இருக்காது. இந்த ஹதீஸ் பல ரிவாயத்துகள்ல வருது. ஒரு ஹதீஸ்ல ஆயிஷா ரலியல்லாஹு இப்படி கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் என்ன சொல்றீங்க, யாருக்கிட்டையும் ட்ரெஸ் இருக்காதா, அப்ப இப்படி அப்படின்னு ஒரு குஞ்ச சுபா மிகைத்து ஆயிஷா கேட்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் யாருக்கு யாருடைய மறைவிடத்தின் பக்கமும் பார்க்க போவே போவாங்க. அந்த அளவுக்கு திகில், அந்த அளவுக்கு கலக்கம் நிறைந்திருக்கும். என்னுடைய நிலை என்னவாகும் என்று தெரியவில்லையே, நரகமா சொர்க்கமா என்று தெரியவில்லையே என்ற கலக்கம் யாருடைய மறைவிடத்தின் பக்கமும் கவனம் செல்லாது என்றால் அந்த மறுமை நாள் எவ்வளவு திகிலுடையது என்பதை நாம் சிந்தித்துக் கொள்ளலாம். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த ரிவாயத்துகள்ல யாருக்கும் ட்ரெஸ் இருக்காது, ஆனா முதல்ல அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ட்ரெஸ் கொடுப்பான், ரெண்டாவதா எனக்கு கொடுப்பான். அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்றாங்க, ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முதல்ல ட்ரெஸ் கொடுக்குறான் அப்படின்னா, அவர்கள் தான் முதலில் ஏழைகளுக்கு ஆடை அணிவித்தார்கள். சாப்பாடு கொடுத்துட்டு ட்ரெஸ் இல்லைன்னா ட்ரெஸ்ஸையும் தூக்கிட்டு போனாங்க, ட்ரெஸ்ஸையும் எடுத்துட்டு போகணும்னு சொன்னாங்கல்ல, அதனால அல்லாஹ் தஆலா முதல்ல ட்ரெஸ் தரான். ஒண்ணு. ரெண்டாவது இன்னொன்னு சொல்றாங்க, அவர்கள் தான் அல்லாஹ்வுக்காக வேண்டி முதலில் ஆடை இல்லாமல் ஆனார்கள்.
நெருப்புல தூக்கி போட்ட உடனே இந்த ட்ரெஸ் மட்டும் எரிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. கையெல்லாம் கட்டி இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு கட்டி வச்சதுனால சிரமம் வந்தாலும் அது எரிஞ்சிருச்சு. எனவே அவர்களுக்கு முதல் ஆடை. அதே போன்று கண்ணியத்துக்குரியவர்களே, ஹதீஸ்ல வருது, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, அல்லாஹ் என்ன ஹலீலா எடுத்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க, நீங்க யார்ட்டையும் வாங்குறது இல்லை, அடுத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க, இதுதான் அல்லாஹ் உங்களை உற்ற நேசன் என்று ஆக்கிக் கொள்வதற்கு காரணம் என்பதாக ஹதீஸில் வருகிறது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, வந்த விருந்தாளிகளை முகமலர்ச்சியோடு உபசரிப்பது எப்படிப்பட்ட செயல் தெரியுமா? அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் அன்சாரிகள் மதீனாவாசிகளை பற்றி கியாமத் நாள் வரை ஓதப்படும். இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரை அல்லாஹ் புகழுகிறார். அன்சாரிகள் மதீனாவாசிகள் யார் தெரியுமா? இன்று கூட நாம் அதை ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் லேசா அதை அனுமானிக்கலாம். மக்காவில் இருப்பதை விட, அந்த சூழ்நிலையை விட மதீனாவுடைய சூழ்நிலை சற்று வசதியா நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்? மக்காவுக்கு எத்தனை பேர் போறாங்களோ அவங்க எல்லாம் மதீனாவுக்கு வராங்க. ஆனா அங்க கூட்ட நெரிச்சல் மாதிரி இருக்கும். மதீனாவில் அப்படி இருக்காது, விசாலமா இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த மதீனாவாசிகளுடைய தன்மை அது. வந்த விருந்தாளிகளை உபசரிப்பது. அரபியில ஒரு 2 வாசகம் இருக்கு. அஹ்லோ வசஹலான்னு வாங்க. அஹ்லோ வசஹலா நமக்கெல்லாம் தெரிஞ்ச வார்த்தை தான். நம்ம கூட சில சமயம் வரக்கூடிய விருந்தாளிகளை அஹ்லோ வசஹலான்னு வாங்க. இந்த அஹ்லோ வசஹலாக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? தமிழ்ல நல்வரவு அப்படின்னு தர்ஜுமா பண்ணுவாங்க, அர்த்தம் வைப்பாங்க. ஆனா அசல் அர்த்தம் அதெல்லாம் கிடையாது. நல்வரவு, சில பேர் அஹ்லோ வசஹலா வருக வருக அப்படின்லாம் எழுதுவாங்க. அதுக்கு அதான் அர்த்தம் நினைச்சுக்குவாங்க. ஆனா உண்மையிலே அர்த்தம் என்ன தெரியுங்களா? அஹ்லன் அப்படின்னா, அஹ்லுனா குடும்பம்னு அர்த்தம். நீங்க எங்க வந்திருக்கீங்க? உங்க வீடு. அஹ்லோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இது உங்களுக்கு தகுதியான இடத்துக்கு வந்திருக்கீங்க, எங்கேயோ வந்திருக்கீங்க நினைக்காதீங்க. அஹ்லன், இது உங்க வீடு. சஹலன் என்ன அர்த்தம்? உங்களுக்கு எல்லாம் இங்க வசதி இருக்கு. சஹலன் உங்களுக்கு லேசா தண்ணியா, சுடுதண்ணியா சுடுதண்ணி, டீயா டீ, காஃபியா காஃபி, என்ன வேணும் எல்லாம் உங்களுக்கு லேசா கிடைக்கும். அதான் அஹ்லோ வசஹலா. சஹல், உங்களுக்கு எல்லாமே மிக இலகுவாக லேசாக கிடைக்கக்கூடிய இடத்திற்கு நீங்கள் வசதியா இருக்கலாம் இங்க. அதுதான் அஹ்லோ வசஹலா. இவ்வளவு கருத்தை உள்ளடக்கிய வார்த்தையை பயன்படுத்தினால் வரக்கூடிய விருந்தினர்களை வரவேற்பார்கள் அரபிகள். அஹ்லோ வசஹலா அப்படின்னு. இன்னொரு வார்த்தை, முதல்ல மதீனாவுக்கு போகும்போது இந்த அந்த மதீனாவினுடைய உள்ளே நுழையும் பொழுது, மஸ்ஜித் நபவிக்குள்ள நுழையும் பொழுது இந்த வாசம், அது அந்த அரபிகளுக்கே சொந்தமான தெரியல, ஒரு வாசம் எழுதப்பட்டிருந்தது மஸ்ஜித் நபவியில. அதுல எழுதி போடுறாரு, குதூமுக்கும் மஸ்அதுனா, உங்களுடைய வருகை எங்களுக்கு கிடைத்த பாக்கியம். என்ன எழுதி போடுறாங்க? உங்களுடைய வருகை எங்களுக்கு கிடைத்த பாக்கியம். அடுத்து சொல்றாங்க, ராஹத்துக்கும் மத்லபுனா, வார்த்தை ரொம்ப சுருக்கம். குதூமுக்கும் அஸ்அலுனா வ ராஹத்துக்கும் மத்லபுனா, உங்களுடைய வருகை எங்களுக்கு கிடைத்த பாக்கியம், நீங்கள் இங்கு ராஹத்தாக இருப்பதுதான் எங்களுடைய குறிக்கோள். இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி எத்தனை பேருக்கு வரவேற்கிறோம்? இன்னைக்கு வந்த முகத்தை பார்த்தாலே போயிடுவார், சுடுமூஞ்சி போது வச்சுக்கிறது, அப்படியே சரியாவே சலாம் சொல்றது இல்லை, சரியா பேசுறது இல்லை, முகத்தை பார்த்து பேசுறது இல்லை. கணியத்திற்குரியவர்களை, இப்படிப்பட்ட நடைமுறைகள் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது குறித்து மிக அழகாக சொல்லி இருக்கிறார்கள். ஒரு நாள் ஸ்பெஷலா இருக்கும். ஜாயிஸத்துஹு யௌமுன் வ லைலத்துன், வந்த விருந்தாளிக்கு ரொம்ப ஸ்பெஷலா, நல்லா கவனிச்சுக்கிடுங்க, கடன் வாங்கி நாம விருந்து போடக்கூடாது. கல்யாணம் புதுசா நடக்குது, 500 பேருக்கு தான் காசு இருக்குன்னா 500 பேரை கூப்பிடணும். 1000 பேர் கூப்பிடுறாரு, பிரிய பண்ண முடியல, கடனை வாங்குறாரு, வட்டிக்கு வாங்குறாரு, இதுதான் தப்பு. ஆனால் ஒன்றை கவனிக்க வேண்டும், வீட்டுக்கு வந்த விருந்தாளி கையில காசு இல்லை, கடன் வாங்கி விருந்து கொடுக்கணும். வீட்டுக்கு வந்துட்டாங்க, கடன் வாங்கி விருந்தளிக்க வேண்டும். நாமளாதான் கடன் வாங்கி விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிடக்கூடாதே தவிர, வீட்டிற்கு வந்து விட்டால் விருந்தாளிகள் கடன் வாங்கியாவது அவர்களுக்கு விருந்து உபசரிக்க வேண்டும். ஒரு நாள் நல்ல கவனிக்கணும். அடுத்த சொல்ல சொல்றாங்க, 3 தினங்கள் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கணும். அவர் 3 நாள் கழித்து தங்கினால் நீங்க சாதாரணமா என்ன சாப்பிடுங்களோ அது கொடுங்க, சதகா. அதுக்கு மேல வந்து அது சதகா தான். 3 தினங்கள் நல்லா கவனிக்கணும். அதுல முதல் நாள் என்ன செய்யணும்? நல்லா சாப்பிடணும். தயவு செய்து ஆர்டர் பண்ணிடாதீங்க, வீட்டுல தயாரா இருக்கணும்.
மிகப்பெரிய பரக்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். கணியத்துக்குரியவர்களே, ஹதீஸில் வருகின்றது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாள் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு வராங்க ரசூலுல்லாஹ் தான் சாய்ந்து கொண்டிருந்த தலகாணியை எடுத்து தலையணை எடுத்து சல்மான் ஃபார்சியை விடுறாங்க. இன்னைக்கு இவர் உட்கார்ந்துருக்க அந்த சோபால இருந்து எழுவே விடும், இவர் உட்கார்ந்துருக்க அந்த சேர்ல இருந்து எழுவே விடும். அப்ப வந்த விருந்தாளி எப்படி கண்ணியப்படுத்துதாக ஆகும்? அப்போ வந்து இதுல உட்காருங்கன்னு சொன்னோம், என் பக்கத்துல உட்காருங்கன்னு சொன்னோம், இந்த சோபால உட்காருங்கன்னு சொன்னோம். ரசூலுல்லாஹ் தான் சாய்ந்து கொண்டிருந்த தலைவாணியை எடுத்து கொடுக்குறாங்க சல்மான் ஃபார்சி, நீங்க சாய்ந்து உட்காருங்கன்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, சல்மான் ஃபார்சி ஒரு முஸ்லிம் தன்னிடத்தில் விருந்தாளியாக வருபவருக்கு அவர் படுப்பதற்கு தலகாணியை கொடுத்தால் அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிக்கிறாங்க. சாதாரண விஷயம் அல்ல. ஹதீஸ்ல வருது, அதாவது இது வந்து கொஞ்சம் பலவீனமான ஹதீஸ்ன்றாங்க. ஆனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுடைய கருத்து என்று வைத்தால் இது ஹதீஸாக ஆகாது. அவங்க சொல்றாங்க, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஜகாத் இருக்கு. ஒரு ஹதீஸ்ல எப்படி வருது இல்லையா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஜகாத் கொடுக்கணும், உடலுடைய ஜகாத் தான் நோன்பு அப்படின்னு வருது. அந்த மாதிரி இதுல என்ன வருதுன்னா, ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஜகாத் இருக்கிறது. நீங்க வீடு கட்டுறீங்கன்னா அந்த வீட்டுடைய ஜகாத் என்ன தெரியுங்களா, அதுல ஒரு ரூமு விருந்தாளிகளுக்கென்றே கட்டுவது வீட்டினுடைய ஜகாத் என்று சொன்னாங்க. வீட்டுல ஒரு அறை இப்படி இருக்க வேண்டும், ஒரு பாய் இருக்கணும், ஒரு தலைவாணி இருக்கணும், வந்த விருந்தாளிகளை உபசரிப்பதற்கென்று இவையெல்லாம் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். கணியத்துக்குரியவர்களே, அதே போன்று அழகாக ஹதீஸில் வருகிறது, வந்த விருந்தாளி போகும்போது என்ன செய்யணும், கொஞ்சம் தூரம் போகணும்ன்றாங்க. ஒரு தமிழ் புக்கில் படிச்ச உண்மை, சில பேர் இருப்பாங்க வந்த விருந்தாளி போகும்போது பேப்பர் படிச்சுக்கிட்டு போயிட்டு வருவோம், இருந்த இடத்த ஒன்று அசைய மாட்டார். என்ன அர்த்தம் தெரியுங்களா, ஏன்டா நீ வந்த, இனிமேல் வராத அப்படின்னு அர்த்தமா? கரெக்டு தானே? வந்த விருந்தாளி போறாங்க, இவர் இருந்த இடத்த விட்டு அசைய மாட்டேங்கிறார், அப்படியே நம்ம பேப்பர் பிடிச்சிக்கிட்டு அப்படியே சாதி உட்காந்துக்கிட்டு அப்படின்னா வராத இன்வெல்ட் ஞாபகம் வச்சுக்கன்னு அர்த்தம். கணியத்துக்குரியவர்களே, சில பேர் லேசா அசைஞ்சு வருவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மாதிரி எப்பயாவது வாங்க, அடிக்கடி வந்துடாதீங்கன்னு அர்த்தமா. வந்த விருந்தாளி போறாங்க, போகும்போது என்ன செய்யறாரு, உதாரணத்துக்கு புருஷவாக்கன்னு வச்சுக்கணும், பக்கத்துல தானே சென்ட்ரல் இருக்கு, பக்கத்துல தானே எக்மோர் இருக்கு, எக்மோர்ல போய் ட்ரெயின் ஏறுறாங்க, சென்ட்ரல்ல போய் ட்ரெயின் ஏறுறாங்கன்னா இவர் என்ன செய்யறாரு, இவர் கார்ல கொண்டு போய் சென்ட்ரல்ல விடுறாரு, இவர் கார்ல எக்மோர்ல விடுறாரு. கார் இல்லையா, இங்க இருக்க ஆட்டோ நமக்கு தானே தெரிஞ்சவங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புனா இவங்க போனா என்ன செய்வாங்க, எந்த ஆட்டோ பிடிக்கணும்னு தெரியாது, இவர் இறங்கி வந்து ஆட்டோ பிடிச்சு அனுப்புறாரு, சென்ட்ரல் வரைக்கும் இவர் போறாரு. இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம், நீங்க போறதே எனக்கு மனசு இன்னும் கொஞ்ச நாள் இருக்குங்களா அப்படின்னு அர்த்தம். உண்மையில் இந்த எண்ணம் இருப்பவர்கள் தான் அப்படி செய்வார்கள். ஹதீஸ் வருகிறது, மின சுன்னதி, சுன்னத்தி இது, வந்த விருந்தாளி செல்லும் பொழுது அவர்களை அனுப்பி வைப்பதற்காக ஐயம்ஷிய சிறிது தூரம் ஐயஹ்ருஜர் ரஜுலு மஅ தைஃபிஹி இலா பாபின் தார், குறைஞ்சபட்சம் கேட் வரைக்கும் போறது இது சுன்னத். கொஞ்சம் இறங்கி வீட்டு வாசலை விட்டு வெளியில வந்து அந்த கேட் வரைக்கும் போறதற்கு இது சுன்னத்தில் கட்டுப்பட்டது. சஹாபாக்கள் அப்படிதான் செய்வாங்க. தன் இடத்துல வாகனம் இருந்துச்சுன்னா அந்த வாகனத்தை கொண்டு விடுவாங்க. இன்னைக்கு கார் இருக்கு, எல்லாம் இருந்து வந்தவங்களை கொண்டுவாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இதெல்லாம் வந்த விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தாதாக ஆகாது. ஹதீஸில் வருகின்றது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த வீட்டில் உணவு விரிக்கப்பட்டிருக்கிறதோ அல் மலாயிகத்து துஸல்லி அலா அஹதிக்கும் மா தாமத் மாஇதத்துஹு மௌதுஅத்தன், எந்த வீட்டில் விருந்தினருக்காக வேண்டி அந்த உணவு விரிக்கப்பட்டதாக இருக்கிறதோ வானவர்கள் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள். ஒரு ஹதீஸில் வருகிறது, லா கைர ஃபீ மன் லா யுகைஃபு, விருந்து உபசரிக்கின்ற தன்மை இல்லாதவர்களிடத்தில் எந்த நலவும் இல்லை என்று சொன்னார். அதனாலதான் சஹாபாக்கள் முன்னோர்கள் எல்லாம் வீட்டிற்கு விருந்து வாலி வரலன்னா ஏதோ பரக்கத்தை ரஹ்மத்தை இழந்து விட்டதாக நினைப்பார்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை விருந்து உபசரிப்பு. அவர்கள் விருந்து உபசரித்த காரணத்தினால் மிகப்பெரிய பரக்கத்தை பெற்றார்கள். இன்றும் நாம் பார்க்கலாம்.
யார் விருந்தாளிகளை நல்ல முறையில் உபசரிக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு செல்வ செழிப்பை வாரி வழங்குவார். எந்த வீட்டுக்கு விருந்தாளிகள் வரலையோ நல்ல சம்பாதிப்பாரு, நிறைய சம்பாதிப்பாரு, பரக்கத்தை பார்க்க வேண்டிய அல்லாஹு தஆலா மனைவர்களுடைய வீட்டிற்கு விருந்தாளிகள் அடிக்கடி வரக்கூடியவர்கள் இல்லமாக அல்லாஹ் நம்முடைய வீட்டை ஆக்குவானாக. விருந்தாளிகளை நல்ல முறையில் உபசரிக்கக்கூடியவர்களாக நம்மையும் நம்முடைய மனைவிமார்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.